வாசிப்போம். எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். Let's turn to the book of Hebrews, chapter 12, verse 2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். ஹalleluya. கர்த்தர் வசனங்களோடு நம்மோடு கூட இடைப்படுவாராக. Let the Lord deal with us with the verse. So அவர் ஃபர்ஸ்ட்ல வாசிக்கும் பொழுது ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாடுகளை சகித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள். Let us consider Jesus Christ who bare this burden. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், சிலுவை என்பது அது ஒரு அவமானத்தின் சின்னம். People take cross as a sign of shame. அந்த சிலுவையில அறையப்பட்டவர்கள் அவமானத்திற்குரியவர்கள். The people who got on the cross are for shameful things. யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. No one likes it. அதுல கள்ளர்களும் கொலைக்காரர்களும் திருடர்களும் பாவிகளும் அறையப்பட்டதுதான் சிலுவை. People who are thieves and murderers are the ones who are gone into crucified. அதனால அந்த சிலுவையை சுமக்கிறவன் அவமானப்படுத்தப்பட்டவன். The one who bears this cross is shameful. அந்த சிலுவையில் அறையப்பட்டவன் அதை காட்டிலும் The one அவமானப்படுத்தப்பட்டவன். who takes the cross is more shameful. சோ அவ ஒரு மனுஷனை அவமானப்படுத்த வேண்டும் என்றால் அந்த சிலுவையில் அறையலாம். If someone wants to make someone shameful, then they can make him யாருமே cross. அதை விரும்ப மாட்டாங்க. And no one likes it. நாம கூட அவமானப்படுறதை யாருமே விரும்புறது கிடையாது. Even we ourselves don't want to put to shame. நம்ம குடும்பத்தில் நம்ம அவமானத்தோடு நிற்கிறதை நாம விரும்புறது இல்லை. We don't like to be put in shame in நம்முடைய family. வேலை ஸ்தலத்துல நம்ம அவமானத்தோடு நிற்பதை விரும்புவதில்லை. We don't like to be in shame in the workplace. நம்முடைய சகோதர சகோதரிகள் அல்லது நண்பர்களுக்கு மத்தியிலே அவமானத்தோடு நிற்பதை விரும்புவதில்லை. We don't like to be shamed in front of friends. எங்கேயாச்சும் நமக்கு அவமானம் உண்டாகுதுன்னு நினைச்சா நம்ம அந்த இடத்துக்கே போக We மாட்டோம். also avoid to go to places where we feel we might get done. ஒரு இடத்துல நம்ம யாரும் மதிக்கிறதுல நினைச்சா நம்ம யாருன்னா போவோமா? If you think some places you are ignored, then will you go? ஹல்லேலூயா. நம்ம மதிக்காத இடத்துக்கு நம்ம ஏன் போகணும்னு சொல்லுவோம். We will say, why should I go when they don't bother me? ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, அவர் அந்த சிலுவையை தன் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அந்த அவமானத்தை சகித்ததுனால அவருக்கு பிதாவுடைய வலது பாரிசத்தில் ஒரு இடம் உண்டானது. He took the right hand in the throne of God because he took the cross. நம்ம வாழ்க்கை ட்ரெஸ் போடுறத கூட கௌரவமா நினைப்போம். We always take a dignity in wearing the dress. ஹல்லேலூயா. ஆமா தானே? சில இடத்துல போய் உட்கார்றத கூட கௌரவமா We நினைப்போம். always take dignity in the places that we sit. சில பேர் சாப்பிடுற விஷயத்தை கூட கௌரவமா நினைப்போம். Even they take dignity in eating. ஹல்லேலூயா. Hallelujah. குடும்பத்தோடு கூட உட்கார்ற சாப்பிடுற விதம் வேற. It is different to eat with a family. அல்லது ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஒரு ஹோட்டல்லையோ இல்ல சபையில உட்கார்ந்து சாப்பிடுற விதம் வேற. It is different to eat with the friends in the restaurant. வீட்ல பாத்தீங்கன்னா At home, எட்ற சாப்பாடை கடாயில போட்டான்னு கலந்து பிசைஞ்சு சாப்பிடுவோம். at home you eat in a way that you like. வெளியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில சாப்பிடுறதுன்னா But when you eat with your friends, விரல் கூட சாப்பாட்டுல படாது. even the fingers won't touch your அவ்வளவு food. அழகா மெதுவா எடுத்து வாயில போடுறதுக்கு வாய் கூட ஆசையா இருப்பாங்க. Even the mouth won't shake it when you eat it. எல்லாத்துக்குமே கௌரவத்தை நம்ம எதிர்பார்ப்போம். Because we always want the dignity. அவமானத்தை விரும்புறது கிடையாது. We don't want shame. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த காலத்துல வெளியே போனா தண்ணியில பக்கெட் எடுத்துட்டு போவாங்க இல்லையா? When people went to go outside, they take a bucket. யாரும் அதை பெருமையா நினைக்க மாட்டாங்க பக்கெட் தூக்கிட்டு போறது. No one takes dignity while carrying the bucket. ஆமா தானே? ஹல்லேலூயா. ஒண்ணுமே தெரியல மாதிரி. ஒரு சமயங்கள்ல அந்த 30 வயசுக்கு 35 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. If you are less than 35, you don't know. நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது When you are in a very young age, அப்படின்னா ஒரு 9-10 வயசு இருக்கும்போது when the people about 35 and 9 years or 10 years old, ஹல்லேலூயா. அந்த நேரத்துல பஸ்ல போனா எங்களுக்கு நானே எங்க தங்கச்சி அக்காலாம் பாத்தீங்கன்னா
இந்த மோஷன் ஃபீவர் வாமிட் எடுத்துருவோம். Sometimes we get a motion fever that நிறைய we பேர் vomit in bus. அந்த பஸ்ஸோட ஸ்மெல்லு, அந்த புகையோட ஸ்மெல்லு, வண்டி ஆடி நாடின்னு போறதெல்லாம் ஸ்மெல் வந்துடும். They may get the motion sickness. அதனால வாமிட் எடுத்துக்கும். So they vomit out. எந்த பஸ்ல கொஞ்ச தூரம் போனாலும் வாமிட் எடுத்துருவோம். Whenever we travel in bus, we get vomiting. நான் வந்து சவுதிக்கு வர வரைக்கும் 22 வயசு வரைக்கும் எனக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு. I had the same habit for 22 years. அதனால பஸ்ல எவ்வளவு இடம் இருந்தாலும் கடைசி சீட்ல போய் உட்கார்ந்துருவேன். So whatever space I get in bus, I used to sit at the last. ஏன்னா விண்டோ சீட்ல போயிட்டு இருக்கும்போது முன்னாடி உட்கார்ந்தா வாமிட் எடுத்தா பின்னாடி எடுத்து போயிடும். Because if I vomit in the front, it will go to the back. பயந்துகிட்டே நான் கடைசி சீட்ல உட்காருவேன். So being afraid of that, I used to sit in the last. எங்க அப்பா இருக்கிற நாட்கள்ல When my father was there with me, எங்க கூட அவரு கூட நாங்க பஸ்ல போகும்போது when we used to travel with him in bus, அவர் கூட ஒரு பக்கெட், ஒரு சக்கு, ஒரு எலுமிச்சை பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவார். we used to take a bucket, a mug, and a lemon. ஹalleluya. ஏன்னா அந்த ஸ்மெல் எனக்கு கூட எலுமிச்சை பழத்தை கிட்டு முகத்துக்கே வான்னு சொல்லுவார். So sometimes we'll take the lemon and to take a நான் smell. வாமிட் எடுத்தா அந்த பக்கெட்ல புடிச்சிக்குவார். You just take the vomit in the bucket. ஹalleluya. Hallelujah. என் தகப்பன் அதை அவமானமாக என்னது? Because the father didn't take any dignity in taking that. தன்னுடைய பிள்ளைகள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த காரியத்தை He செய்தார். did that so that his children will travel safely. ஹalleluya. Hallelujah. அந்த மாதிரி தான் நாம் அவமானப்படக்கூடாது என்பதற்காக அந்த சிலுவையின் அவமானத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். Just the same way Jesus has taken the same ஹalleluya. that not people ஒரு to மனுஷன் இயேசுவை சிலுவையில் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், How a man should see the cross is எப்படி என் தகப்பனை நான் பார்த்தேனோ, how I saw my father. நான் பாதிக்கப்படக்கூடாது, நான் அவமானப்படக்கூடாது என்பதற்காக என் தகப்பன் ஒரு பக்கெட்டின் ஜக்கெட் வந்து இந்த என்னுடைய வாந்தியெல்லாம் பிடித்தாரோ, If my father is taking the vomit without seeing his dignity, அதே போல நீங்களும் நானும் அவமானப்படக்கூடாது என்பதற்காக இந்த அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். same way so that you will not be put to shame, he took the shame. அதனால அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். Despising the shame, he took the cross. ஹalleluya. Hallelujah. எங்க அப்பா பொறுத்தவரைக்கும் எங்க ஏரியால பெஸ்ட் மேன் அவர் தான். According to my father, he is the best man in the area. ஹalleluya. Hallelujah. அவருக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. Because he gets a lot of respect. எங்க அப்பாவை எல்லாரும் அண்ணான்னு கூப்பிடுவாங்க. Even people will call him brother. எங்க அம்மாவை அண்ணின்னு கூப்பிடுவாங்க. They'll call brother's wife சிஸ்டர். இந்த காலத்து பசங்களுக்கு உறவு கூட தெரியாது. அப்போ அது போல நாட்களில அந்த ஏரியால அவரு அவ்வளவு கௌரவமா இருந்தாலும் எங்களுக்காக அந்த மக்கையும் அந்த பக்கெட்டையும் போட்ட. ஹalleluya. Even though he is a respected person, he never failed to carry the bucket. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னதங்களிலே பிதாவின் வலது பரிசுத்திலே ஒரு என்னது அவருக்கு ஒரே பேரான குமாரனாய் இருந்தும் சர்வ சிருஷ்டிக்கும் மேலானவராய் இருந்தும் உனக்காக எனக்காக சிலுவையை தூக்க அவர் அவமானப்படவில்லை. Even though Jesus was in the right hand of God, having all superiority, he didn't take any despising things to do. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, What 1 Corinthians 2nd chapter, second 6th verse. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றை முதல்குள்ளே அறியாதிருக்க தீர்மானிக்கிறேன். பவுல் என்ன எழுதுகிறார்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். ஹalleluya. Hallelujah. எப்படி இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள வேண்டுமா? How should you learn about Christ? எப்படி இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டுமா? How you should see Christ? ஹalleluya. Hallelujah. நீங்களா நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து கிரீடம் வச்ச மாதிரி எல்லாம் தெரிவார். For some people, they see Jesus as with a crown. ஹalleluya. இப்போ ஏஐ வந்த பிறகு அன்னைக்கு சொல்றேன், ஏஐ வந்த பிறகு ஜீசஸ் டிஃபரண்ட் மாடலா வராரு. And Jesus comes in different models. ஹalleluya. மொபைலை ஓபன் பண்ணா அவரு அந்த வசனங்களை போட்டு அவரை டிசைன் ஆக்கி They just show him in different designs with the verses. ஹalleluya. Hallelujah. அப்போ இப்படி எல்லாம் வர்ணிப்பதல்ல. பவுல் சொல்றது வேதம் சொல்லுதுன்னா, நீ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Paul says that you should know the Christ who was on the cross. இயேசு கிறிஸ்து என்று சொன்னாலும் உனக்கு எது ஞாபகம் வரும் என்றால் அந்த சிலுவையும் அவர் பட்ட காயங்களும் தான். When someone says Jesus, you should know the burden and the cross that he அப்போ faced. அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது ரெண்டு விதமான உணர்வுகள் நமக்குள்ள வந்தா. When you look unto the cross, there are two types of things that will come to you. இந்த ரெண்டு உணர்வுகள் ஒரு மனுஷனுக்குள்ள காணப்பட்டால் When you get these two senses, அவன் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிற மனுஷன் என்று அர்த்தம். and surely is
is the one who is waiting for the day of the Lord. ஹalleluya. இன்றைக்கு நம்மை நோக்கி பார்ப்போம். Let us look unto ourselves. உண்மையிலே நம்ம இயேசுவுக்காக காத்திருக்கிறோமா? Are we really waiting for the Lord Jesus? அந்த காரியங்கள் நமக்கு உணர்த்தப்பட்டால் If truly it burdens us, அது நிச்சயமாக மகிமையாக இருக்கும். and that is the glory that we see in it. அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் In the book of Acts, 2ஆம் அதிகாரம் 2nd chapter, 36 37. 36 and 37. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறியக்கடவார்கள் என்றார். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகிய பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஆமென். ஹalleluya. அப்ப இந்த இடத்துல பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறார். So as Paul was teaching about Jesus here, அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஹalleluya. hallelujah, எப்போ நம்முடைய உள்ளம் குத்தப்படும்? when our heart gets burdened. நான் சொல்றேன் எப்படி குத்தம். எனக்கு அதிகமா நான் இயேசு கிறிஸ்துவை எதுல தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாக்கா, இந்த வேதத்தின் வார்த்தையும் என்னுடைய கடந்த கால வாழ்க்கை. I learned about Jesus through word of God as well as my past life. ஒரு முறை கம்பெனியில நான் ஃபேக்டரியில ஒரு மிஷின் ரிப்பேருக்காக ஒரு இன்ஜினியர் அழைச்சிருக்கேன். Once I was taking an engineer to repair a machine in the factory. சென்னையா 1ல இருந்து அல்கும்ராக் போறோம். I was taking from Sinai phase 1 to எல்லாம் Alhambra. ஈவினிங் வரலாம் வேலை பார்த்துட்டு அப்புறம் அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு மறுபடியும் வந்தேன். After they did all the work, I was taking back. நான் எப்பவுமே வண்டி கொஞ்சம் வேகமா ஓட்டுவேன். I used to drive the vehicle little fast. ஹalleluya. அதனால அடிக்கடி என்ன போலீஸ் பிடிச்சிருப்பேன். And that's why police used to take me. ஹalleluya. Hallelujah. அது நிறைய பெனல்ட்டி எல்லாம் வரும். I used also to get a lot of ஆனா இப்போ penalties. அந்த மாதிரி ஓட்டுறது இல்லை. But now it's not like அப்போ that. ரொம்ப சர்வசாதாரணமா போகும் வேகத்துல. At that time, I used to just take my own speed. அப்போ மெயின் ரோட்ல இருந்து சப்வே புரிய இல்லையா, So I was taking from the main road to subway. வேகமா அந்த சப்வே எல்லாம் ரொம்ப அழகா எடுப்பேன். So I used to take very easily. ஹalleluya. ஒரு நாளைக்கு உட்காந்து பார்க்க மாட்டேன். அப்போ வந்து நான் வேகமா அப்படி எடுத்தேன் இல்லை. So as I was taking it at a great speed, அந்த பிளாட்ஃபார்ம்ல 2 வங்காள சகோதரர்கள் வந்து சைக்கிள்ல போயிட்டு இருந்தாங்க. so there were two Bengali brothers who were traveling on the cycle. நான் ஒரு கர்வ் எடுத்து நேரா போனோம்னா ஒருத்தன் திடீர்னு கீழே இறங்கிட்டான் சைக்கிள்ல. So as I was taking the curve, one guy just took off the cycle. வேகமா ஒரு இடி. I just dashed him on it. கொஞ்ச நேரம் அவனை காணது இல்லை. And I can't see him. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து மேல இருந்து என் கண்ணாடி மேல விழுந்து வண்டி கண்ணாடி மேல. So after some time, he just fell down on my glass of the அதுக்கப்புறம் windshield. சைக்கிள் வந்து விழுந்துச்சு. And then the cycle came and fell down. அவ்வளவு வேகமா ஓடி இருக்கேன். And that is how fast I just dashed it. சைக்கிள் வந்து பெண்ட் ஆயிடுச்சு. That cycle got bended. அவன் விழுந்தனா நாங்க உடனே தப்பிட்டாரு. கண்ணாடியெல்லாம் உடைஞ்சிச்சு. So the windshield got broken. அப்ப இறங்கி அவனை தூக்கி எடுக்கிறதுக்குள்ளே என்னுடைய உள்ளம் படபடபடான்னு துடிக்குது. So as I was gonna lift him up, my heart was really burdened. பதற்றம். There was worries. அவ ஒரு வழியில துடிக்கிற மாதிரி இருக்கு. So as I was seeing him in pain, அவனை பிடிச்சி அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்கார வச்சு as I made him to sit down on the எங்கேயாவது platform. அடிபட்டிருக்கான அந்த இன்ஜினியரும் நானும் தடை கொடுக்குறோம். So as I was checking whether any hurt is there in his body, ஒன்னே இல்லைன்னு சொல்றான். although he says I have nothing, இதனால என் உள்ளத்துல மிகப்பெரிய பயம். I had a very much fear. எலும்பு ஒடிஞ்சு இருக்குமா, Will the bone be broken? ஏதாச்சும் ஆயிருக்குமா, Will not anything be in his எங்கேயாச்சும் body? ரத்தம் வருதா, Is there any bleeding? இப்படி இடிச்சிட்டுனே Because I just touched அப்படின்னு him. என்னுடைய உள்ளம் துடிக்குது. As I was thinking about it, ஹalleluya. இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது when you see Jesus, இந்த பவுல் சொல்றாரு, Peter says, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு, the one whom you crucified. ஹalleluya. Hallelujah. சிலுவை குறித்து தியானிக்கிற நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். When you learn about the cross, you should know about சிலுவை something. நோக்கி பார்க்கும் பொழுது When you see the cross, இந்த இயேசுவை இப்படி காயப்படுத்தினது நான் தான் என்கிற உறுதிகள் நமக்கு வர வேண்டும். you should get a burden that I made the bruises in his body. என்னுடைய பாவங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய அக்கிரமங்கள் தான் அவரை இப்படியாய் மாற்றினது My என்று. sin and my iniquities has turned him like this. என்னால தானே இப்படி காயப்பட்டார் என்கின்ற உள்ளம் குத்தப்பட வேண்டும். You should have a burden of heart that because you that was done. இந்த ஒரு எண்ணம் எந்த மனுஷனுக்கு வரலையோ, When a man does not have this sense, நம்ம இந்த
லென்த் டேஸ்ல நிறைய விஷயங்களை பார்ப்போம். As we learn a lot of things in Lent, நிறைய தியானங்களை பார்ப்போம். we might meditate a lot of stuff. குட் ஃப்ரைடேக்கு கிராஸ் எடுத்துன்னு ரோடெல்லாம் போறதையும் பார்ப்போம். Even we'll see taking cross over the ground in a Good Friday. ஹalleluya. சில பேர் அவருடைய நாடகங்களை நடிப்பதை Some பார்ப்போம். people also do the drama. இயேசு கிறிஸ்து போல முள்முடியான இந்த சிலுவை சுமந்து ரெட் Dress போட்டுக்கிட்டு எல்லாம் நடிக்கிறத நான் பார்க்கிறோம். We'll also see how they act. ஆனால் சிலுவையில் இருந்த இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது But when we see Jesus on the இந்த cross, காயம் என்னால் உண்டானது என்கின்ற உறுத்துதல் நமக்கு இல்லை என்றார். if you don't have the feeling that this bruises was not because of me, நாம் இன்னும் அவரை நேசிக்கலன்னு அர்த்தம். that means that you're still not loving Him. எனக்கும் அவருக்கும் உறவு இல்லைன்னு அர்த்தம். It means that you don't have any connection with the Lord Jesus. ஹalleluya. Hallelujah. ஏன் அவரை பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு அழ வரலனா? If a man doesn't cry after seeing Him, ஹalleluya. நான் என்னுடைய பாவத்தினால, என்னுடைய அக்கிரமத்தினால, என்னுடைய மீறுதல்களினால தான் அவர் காயப்பட்டார் என்று ஏசாயாவில் வாசித்தமே. அதற்கு காரணம், இந்த காயத்திற்கு காரணம் நான் என்னுடைய பாவங்கள் என்ற ஒரு உறுத்துதல் நமக்கு இல்லை என்றால், if you don't get a burden that this thing happened because of what you did, இயேசு கிறிஸ்துவை குறித்த பாடுகளை நினைவு கூறும்பொழுது உன்னுடைய கண்களிலே கண்ணீர் வரவில்லை என்றால், if you don't get the tears when you see the burdens of Jesus, நீ இன்னும் உணர்த்தப்படலைன்னு அர்த்தம். surely you are not yet felt அந்த that உறவை burden. நம்மளால புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். If you don't see that feeling, ஹalleluya. hallelujah. ஹalleluya. யாரோ ஒருத்தர் தூக்கில போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. If you see that someone is getting hanged up செய்த தவறுக்காக ஒருத்தர் தூக்கில போட்டு தண்டனை கொடுக்குறாங்க. because of the mistake that he did, he was just putting on a இந்த hanging. நாட்டுல தலை வைக்கிறாங்க. Here they just cut your head. யாருக்கோ ஒருத்தர் போடும்போது நம்ம பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க. When we see it is done to someone else, ஒரு சாதாரண வருத்தம் வரும். you will get a small pity on பார்த்துட்டு it. போயிடுவோம். You will just see and go. அதே நம்முடைய தகப்பனோ, நம்முடைய சகோதரனோ, நம்முடைய உறவுகளோ யாரோ ஒருவர் வெட்டப்பட்டால், தூக்கிலிட்டால் உன் உள்ளம் எப்படி இருக்கும்? If the same thing happens to your family or relative, how will you feel in front of them? அந்த ஒரு உணர்வு நம்முடைய உள்ளத்துல வரலன்னு சொன்னா இன்னும் நம்ம இயேசுவை அறியவில்லை என்றார். If you don't have that feeling when you see Jesus, then truly you didn't know about Jesus. ஹalleluya. Hallelujah. அவரை பார்க்கும் பொழுதே அப்படிப்பட்ட உணர்வு நாம் குத்தப்பட்டவர்களாய் நாம் காணாத வரைக்கும் இந்த 40 நாட்களிலே சிலுவை குறித்து, பாடுகளை குறித்து தியானிக்கின்ற வேளையில ஒவ்வொரு நாளும் நாம் உணர்த்தப்படாத பட்சத்துல 40 நாளும் வேஸ்ட் தான். Even if you learn more about the cross and Jesus, if you don't have this feeling on the end of the 40 days, அந்த it's a குற்ற waste of உணர்வு time. நமக்குள்ள வரலனா, If you don't have a guilty feeling, நாம் இன்னும் ரட்சிக்கப்படலைன்னா, truly you're not saved. நாம் குற்றப்படுத்த அந்த குற்ற உணர்வு நமக்குள்ள வரலனா, If you don't have that guilt, அவர் சொன்ன வாக்குத்தத்தம், என்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள். we are not the one who possess the word that says you are my children, அவர் நம்முடைய தகப்பனும் அல்ல. and he is not your father. ஹalleluya. Hallelujah. இந்த ஒரு உணர்வு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வர வேண்டும். This feeling should be there in one and every இயேசுவை Christian. புரிந்து கொண்ட ஒவ்வொருவனுக்கும் இந்த உணர்வு The வரணும். feeling should come to each and every one Christian. ஹalleluya. இயேசுவை நோக்கி பார்க்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் It is கிடையாது. not a simple thing to look unto Jesus. அந்த சிலுவை நோக்கி பார்ப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. It is not very easy to look unto the cross. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது எதற்காக? Why did Jesus come to this earth? மீட்பதற்காக மாத்திரமல்ல, Not only to redeem, ஒரு உறவை தேடி வந்தார். in order to build a relationship. ஹalleluya. Hallelujah. விட்டு போன உறவை தேடி வந்தார். To come to rebound the relationship. ஏதேனில விட்டு போன அந்த உறவை நான் மறுபடியும் காண வேண்டும், மீட்க வேண்டும் என்று சொல்லி வந்தார். The bond that he lost in the Garden of Eden, he wants to redeem it. அவர் உறவை விரும்புகிற தேவன். He is the one who loves the relationship. ஹalleluya. Hallelujah. அன்பை விரும்புகிற தேவன். The one who loves love. ஐக்கியத்தை விரும்புகிற தேவன். The one who loves unity. அதனால தான் தன்னுடைய மகிமையை விட்டு சிலுவையை அவமானமாக எண்ணாமல் இந்த உலகத்திற்கு வந்தார். And that is why he left his glory, not thinking about the shame on the cross. ஹalleluya. Hallelujah. தன் அவமானத்தை பொருட்டாக எண்ணாமல் வந்து உன்னை மீட்க வந்தார் என்றால் அவருக்கு நாம் எவ்வளவு கௌரவத்தையும் மதிப்பையும் கொடுக்க வேண்டும். Despising the shame that he lost his dignity, how much honor he should give. இன்னொரு உணர்வு நமக்கு வர வேண்டும். The other feeling is that இந்த ரெண்டு உணர்வு ரொம்ப முக்கியம். it is very two important இந்த feelings. ரெண்டு உணர்வுகள் நம்முடைய உள்ளத்துல வராத பட்சத்துல If you don't get these two feelings, இன்னும் நம்ம ரட்சிக்கப்படலைன்னா it means that you are still not saved. ஹalleluya. Hallelujah. ஆதியாகம புத்தகம் In the book of Genesis, 33:4 வசனத்தை வாசிப்போம். the chapter 33, 4th verse. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான்.
சுத்தம் செய்து ஏசா எதிர்கொண்டு வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு இருவரும் அழுதார்கள். ஹல்லேலூயா. ஏசாயா 49:15 வாசி. You read Isaiah 49:15 verse. அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவனானான். அதுவா? கற்பத்தில் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகரை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். 2 வசனங்களை வைத்து இந்த வசனத்தை அந்த 2வது உணர்வை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஸ்திரீயானவள் தன் கற்பத்தில் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. மறுபடியும் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையின் ஒரு பகுதியை சொல்றேன். I will also share another experience in my past life. இந்த சம்மர் வெக்கேஷன்லாம் எங்க அப்பா ஊருக்கு அனுப்பி விடுவாரு. In the summer vacation, my father used to send me to the hometown. அதாவது ஒரு வருஷம் எங்க அப்பாவுடைய சொன்னாங்க அத்தை வீடு அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பார். 1 year he will send me to father's relatives, brothers or sisters. அடுத்த வருஷம் எங்க அம்மாவுடைய உறவுகள் அவங்களுடைய எங்களுடைய சித்தி மற்றும் பாட்டி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பார். The other year he used to send to the mother's relatives, that is there. அது எப்படின்னா அந்த சின்ன வயசுல மாத்திரம் தான். That is only in a very young age. ஒரு 8 இருந்து 10 வயசுக்குள்ளதான் காரியங்கள் நடக்கும். Just between the 8 to 10 years. அப்ப அந்த வயசுல யார் இருக்குமோ அவங்கள மாத்திரம் அனுப்புவார். So whoever is in that age, he will send. எங்களை கொண்டு வந்து விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார். He just leave us and he get நாங்க back 2 பேர் home. மாத்திரம் தான் தனியா இருக்கணும். ஒண்ணு எங்க தங்கச்சி இல்ல எங்க அக்கா இல்ல எங்க அண்ணன் அந்த மாதிரி ஏன்னா 3 பேர் 2 பேர் அப்படிதான் அவங்க வீட்டுல இருக்கு. We will normally stay like 2 to 3 people with my brother or sister. எங்க வீட்டுல நாங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை வேற. The place where we lived in our house, it was different. அது வந்து எல்லா வசதிகளோடும் கூட அந்த பிரிட்டிஷ் காலத்து ஒரு பழக்க வழக்கங்களோடு கூட வாழ்ந்தோம். We always had the British lifestyle in the place. ஆனா இங்க கொண்டு போய் விட்டுற முழுக்க கிராமம். But the place where we go, it was total a village. அங்க வந்து படுக்கிறதுக்கு வெளியே தான் படுக்கணும். Where we sleep is outside. அங்க வீடு ஒரே அறை தான் There இருக்கும். will be only one room in the house. அது எல்லாரும் நைட்ல வெளியே தான் படுப்பாங்க. Everyone will sleep outside. அவங்களோட கூட சேர்ந்து நாங்க வெளியே தான் படுக்கணும். Even us used to sleep outside. இங்க எங்க வீட்ல இருக்கும்போது காலையில எழுந்தா இட்லி தோசை சப்பாத்தி இப்படி ஏதாவது இருக்கும். When we wake up in the morning, we'll see different types of breakfast. அங்க எழுந்தோன்னா ஒரு கப்ல கூழ் கொடுப்பாங்க. But in the village, they will have give a body portrait. அதுக்கப்புறம் கஞ்சி கொடுப்பாங்க. கஞ்சினா நைட்ல வடிச்ச சாதத்தை சட்டில போட்டு நல்லா வச்சுட்டு காலையில இருந்து கஞ்சியும் வெங்காயமும் கொடுப்பாங்க. So you will get the last night rice with the onions on it. புதுசா ஒரு சட்னி பண்ணுவாங்க. So they'll give a chutney with it. தக்காளி அதாவது கஞ்சி ரைஸ சட்டில வேகும் பொழுது தக்காளியும் மிளகாயும் எடுத்து அடுப்புல போட்டுருவாங்க. So you will get a different sauce that is coming out. எரிகிற அடுப்புல போட்டு அதை கடைசியா வெளியே எடுத்து அதை அம்மியில வச்சு அரைச்சி அதான் சட்னி. So the sauce that comes out of the tomato and the chili. ஹல்லேலூயா. Hallelujah. அல்பேக்கெல்லாம் கிடையாது. பீஸாலாம் கிடையாது. ஹல்லேலூயா. Hallelujah. அப்படின்னா எங்களை எல்லா விதத்திலையும் அவர் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த மாதிரி எல்லாத்திலையும் வளர்ந்துட்டோம். So we just lived in all aspects. அது போல ஒரு முறை எங்க சித்தி வீட்டுல இருக்கும்போது நானும் எங்க தங்கச்சியும் மாட்டோம். So once when I was in my mother's sister's place, அது ஒரு 7-8 வயசு இருக்கும். so that was around 7-8 அவர் years. வச்சுட்டு போயிட்டாரு. He just left me and went. அவங்க வீட்டுல எல்லாம் நல்லா வசதியா இருந்தது, எல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க, எல்லாம் சந்தோஷமா தான் இருந்தோம். We were so happy in the house. அந்த இடத்துல விளையாட பழக இரவு பகல் எல்லாத்திலுமே சந்தோஷமா தான் இருந்தோம். There were happiness all around the place. ஒரு சில நாட்கள் கழித்து After some days, ஒரு மாலை வேளை in the evening, நானும் என் தங்கச்சியும் வெளியில சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். we were sitting outside in a chair. கிராமத்து வீடு எப்படி இருக்கும்? மேல ஓலை அல்லது அந்த மஞ்சுப்புல், அதுக்கப்புறம் ஒரு சின்ன காம்பவுண்ட், அதுக்கு எதிர சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். In a village setup house. நாட்டா சொன்ன 30 வயசுல கீழே இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த வாசல்ல எங்க அப்பா நிக்கிறார். And suddenly when we were seeing, we saw our father in front of the doorstep. என்ன நினைச்சுமோ தெரியல, What we thought or not, அவரை பார்த்த உடனே after seeing him, கண்ணுல தானா தண்ணி வருது. we just cried off. ஹல்லேலூயா. Hallelujah. கண்ணுல தானா தண்ணி வருது.
இங்க எல்லாம் வசதியோட தான் இருக்கிறோம். Even though we dwelt with all the goodness that we have, நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்டு we இருக்கோம். always had a good food. ஆனா எங்க அப்பாவை பார்த்த உடனே But after seeing the அந்த Father, கண்ணுல தானா தண்ணி வருது. our eyes started அது giving tears. துக்கமா சந்தோஷமா எதுவுமே தெரியாது. We don't know whether it is joy or sadness or whatever it நிறைய is. தாய் தகப்பன்மாருக்கு வெக்கேஷன் வந்து வீட்டுக்கு போகும்போது இந்த அனுபவம் இருந்திருக்கலாம். Many of the father and mother, when you go back to your houses, நீங்க you will போன see உடனே this. உங்க பிள்ளைகள் எப்படி உங்களை பாக்குறாங்கன்ற அந்த அனுபவம் உங்களுக்கு You இருந்திருக்கும். will know the feeling how your children looks at you. நான் என்ன சொல்ல வரேன்னா, What I mean is that இந்த 40 நாட்கள் என்பது what you stay in this 40 அந்த days, சிலுவை பாடுகளை குறித்து தியானித்த when நாட்கள் you learn என்பது about the crucifixion, கொஞ்ச காலம் தகப்பனை விட்டு பிரிந்து a time when you were away from your father, இந்த உலக வாழ்க்கையில நாம் கலித்திருந்து when you are attached to the world's இந்த life, உலக வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நாம் பயணப்பட்டு போன பிறகு as you were walking through your worldly அவரை life, நோக்கி பார்க்கிற ஒரு சூழ்நிலை வரும். if you get a chance to see your father, அதுதான் இந்த நாட்டுல மெடிடேட் பண்ற அந்த வே ஆஃப் கிராஸ். and that is what we meditate, the way of cross. அத அந்த சிலுவை பாடுகளை தியானிக்கிற நேரத்துல அதை நோக்கி பார்க்கும் பொழுது When you look unto it on the crucifixion burden, அடிப்படல, you will not be burdened, பசி இல்ல, you will not get, it will not be out of எந்த food, பிரச்சனையும் இல்ல. no troubles with you. ஆனாலும் அவரை பார்க்கும் பொழுது கண்களில் தண்ணீர் வந்தார். But still, when you see him, you will get a cry. கர்த்தர் கொடுக்கிற நாட்கள். And that is the tears that Lord gives. உனக்கும் அவருக்கும் தகப்பன் பிள்ளை என்கிற உறவு இருக்குன்னு அர்த்தம். And that is what it means that you have a relationship between the father and Hallelujah. children. Hallelujah. Hallelujah. நீ அவரை பார்த்த உடனேயே உன் கண்களில் தண்ணீர் வருகிறது என்றார். After seeing him, if you get the tears, அவரை தியானிக்கும் பொழுது உன் கண்களில் தண்ணீர் வருகிறது after என்றார். reading the word, if you get the tears, அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடும் பொழுது உன் கண்களில் தண்ணீர் வருகிறது என்றார். when you go and pray, if you get the tears, அவரை நோக்கி பாடும் பொழுது உன் கண்களிலே தண்ணீர் வருகிறது when you என்றார். sing to him, if you get the tears, நீ உண்மையாய் அவருக்கு பிள்ளையாய் இருக்கன்னு அர்த்தம். truly you are the one, the child God of God. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. எவ்வளவு வேணாலும் செய்யுங்க இந்த உலகத்துல. Whatever you do in this earth, எவ்வளவு வேணா ஜெபிங்க, whatever you pray, எவ்வளவு வேணா உபவாசம் பண்ணுங்க, whatever you fast, கர்த்தரை குறித்து பேசி ஊழியம் செஞ்சு சுவிசேஷம் அறிவிச்சு எவ்வளவு வேணா பண்ணுங்க. how much you spread the gospel and everything, ஊழியத்துல வல்லமையா இருங்க. you might be very powerful in the ministry. ஆனா அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய கண்களிலே தண்ணீர் வரவில்லை என்றார். When you look unto him, if you don't get the tears, உனக்கும் அவருக்கும் உறவில்லை என்றார். that means you don't have a relationship with அதான் God. சொல்றாரு, ஸ்திரியானவள் தன் கற்பத்தை மறப்பாள். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாதகனை மறப்பாள். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹalleluya. Hallelujah. அந்த மறவாத தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது உலகத்துல வேலைக்கு போனோம், கல்யாணம் பண்ணோம், பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், வீட்டை கட்டினோம், காரை வாங்கினோம், எல்லாம் செஞ்சோம், எல்லாத்துலயும் அவருக்கு நன்றி செஞ்சோம், நன்றி சொன்னோம், வாழ்ந்தோம், சுகமா வாழ்ந்தோம், நல்லா நடந்தோம், நல்லா இருக்கோம். ஆனா முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி பார்க்கிறதில்லை. இந்த உலகத்தில் அவரை விட்டு பிரிந்த இந்த நாட்களுக்கு ஒத்த அந்த உணர்வு நமக்குள்ள வந்துச்சுன்னா, If you do all the things that you do in this world, but after seeing the Lord, what the feeling that you get, ஹalleluya, Hallelujah. அந்த கேப்புக்குரிய கண்ணீர் நம்முடைய கண்களிலே வந்தது and என்றால், in that certain gap, if you get the tears, அதுதான் உண்மையான உறவு. and that is the true feeling, அதுவே கர்த்தரை நோக்கி பார்ப்பதின் அடையாளம். and that is the one who sees the Lord with true heart, அதுவே அந்த இயேசுவை இவ்வளவு நாள் பிரிந்திருந்தேன் என்பதற்கு அடையாளம். and that is what it means that you have missed the Lord. யாக்கோபும் இயேசுவும் ஏதோ ஒரு காரணத்துல பிரிஞ்சிட்டானுங்க. Just because Jacob and Esau just got separated because of reason, கோபத்துல தான் பிரிஞ்சு போனாங்க. they came out of anger, அவன் ஒரு பக்கம் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தான் ஏசா, living in a good life, Esau, யாக்கோபு இன்னொரு பக்கத்துல போயிட்டு அவனும் நல்லா வாழ்ந்தான். and even Jacob had a better life in another city. பல வருஷம் கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் கழித்து 14 வருஷங்கள் கழித்து மறுபடியும் ஒன்றா சேர்றாங்க. After a lot of years, when they meet together, அந்த ரெண்டு பேரும் பிரிந்த நாட்கள் அவர்களை கண்டவுடனே once when they see each other, அந்த வசனத்தை என்ன வாசித்தோம்? what we read in the verse is that அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான், இருவரும் அழுதார்கள். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. உலகத்துல நல்லா சுகமாய் வாழ்ந்து இயேசுவின் இடத்துல வந்து, அப்பா இன்னைக்கு சிலுவையின் பாடுகள் நாள், இன்னைக்கு ஆஷ் வெட்னஸ்டே, இன்னைக்கு குட் ஃப்ரைடே, இன்னைக்கு லெண்ட் டேஸ் சொல்லிட்டு அந்த நாட்களில் அவருக்கு முன்பாக உட்கார்ந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கையிலே அந்த அழுகை நம்முடைய கண்களிலே வராவிட்டால் நமக்கும் அவருக்கும் உறவில்லை என்ற அர்த்தம். If you don't have the tears when you come to the Lord after spending your life in the world,
you don't have the connection. ஏன் அவங்களுக்கு அழ வந்துச்சு? Why did they get the tears? என் சகோதரனை நான் கண்டேன், Because they have seen the brother. என் உறவை நான் கண்டேன், I have seen my relationship. என் ரத்தத்தை நான் I கண்டேன். have seen my blood. அந்த உறவு கண்களிலே அழகை வர வைத்தது. The blood brought him tears. ஹalleluya. Hallelujah. ரொம்ப நாள் பார்க்காத பிள்ளை தன் தகப்பனை பார்த்தவனே ஏன் சிரிக்காம அழுது? Why does a child cry before the father after seeing after a long time? ஹalleluya. Hallelujah. ஏன் கணவன் மனைவி ரொம்ப நாள் பிரிந்திருந்து முதல் முறை பார்க்கும்போது ஏன் சிரிக்காமல் அழுகிறார்கள்? Why do husband and wife, when they see after a long time, they ஒரே cry ஒரு instead of ஒரே laughing? ஒரு காரணம் தான். That is only one reason. அது ஹalleluya. ஹalleluya. எங்களுக்கெல்லாம் அந்த அனுபவமே இல்லைன்றீங்களா? மாஸ்டர் என்ன சும்மா போய் சொல்றீங்க அப்படின்றீங்க போல இருக்கு. ஹalleluya. கர்த்தர் அப்படிப்பட்ட உறவை உங்கள் வாழ்க்கையில கொடுப்பாராம். God will surely such kind of relationship in your life. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. அத சொல்ல அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை கர்த்தர் சொல்றார். That's why the Lord says, even if they forget, எந்த I will அளவுக்கு not நாம forget you. நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த கண்களில் தண்ணீர் வரும். The more you love, the more tears will come. ஹalleluya. Hallelujah. சில நேரத்துல சபையில பார்த்தோம்னா சில பேர் அழுவாங்க, சத்தமா அழுவாங்க. Some people, when I see the church, they cry out loudly. ஜெபிக்கும் போது அழுவாங்க, They'll cry out when they pray. பாடும்போது அழுவாங்க, They'll cry out when they sing. அப்படியே வார்த்தைகளை கேட்கும்போது அழுவாங்க. They'll cry out when they hear the word. ஹalleluya. Hallelujah. எல்லாம் சர்வீஸ் முடிஞ்சு பார்த்தா After the service, when you see அந்த them, ஒரு சொட்டு தண்ணி கூட வருது. they don't have tears after the service. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. அது உறவல்ல, That is not relationship. அது நடி. That is acting. ஹalleluya. Hallelujah. அது என்னது? ஹalleluya. ரெண்டு பேர் பார்க்காத இருந்து கட்டி பிடிச்சு அழுறானா When two people, when they see after a long time, அழவே வேணாம், they don't need to cry. கண்ணுல பார்த்தாலுமே தண்ணி வரணும். When they just see, they get the tears. அதான் உண்மையான அன்பு. That is the true love. அதுவே இயேசுவை நேசிப்பதற்கு அடையாளம். And that is the sign of loving Jesus. ஹalleluya. என் அன்பு சகோதரனே சகோதரி, My dear beloved brothers and sisters, நம்ம எதனால ரட்சிக்கப்பட்டோம்? why do we just come அந்த to சிலுவை salvation? பாடுகளினாலே. Whether it is through the suffering of the அந்த cross. சிலுவை பாடுகள் இல்லாதிருந்தா If without the suffering of the cross, நம்மளால இன்னைக்கு இங்க இருந்திருக்கவே we மாட்டோம். wouldn't have been together like this. ஹalleluya. Hallelujah. ஒரு அன்யோன்ய ஸ்நேகம் நமக்கு கிடைச்சிருக்காது. We would not have the love that is between அந்த us. அன்பை கற்றுக் கொடுத்த ஆண்டவர் இயேசுவை நோக்கி Let பார்க்கிறோம். us look at the Lord Jesus who gave us அந்த love. இயேசுவை குறித்து பேதுரு பேசின பொழுது, When Peter spoke about Jesus, நீங்க தான் சிலுவையில் அறைஞ்சீங்கன்னு சொன்ன பொழுது, when he said, "You are the one who made the cross," அவர்களெல்லாம் தங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். they were cut into their heart. ஹalleluya. Hallelujah. அப்படி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது என்னாலதான் அவர் அடிக்கப்பட்டார் என்ற நினைப்பு வரணும். When you really look unto him and you see, அதில் because நமக்குள்ள of ஒரு me, பயம் வரணும், if you get the fear, கலக்கம் வரணும், if you get the worry, அழ வரணும். if you get the tears, அல்லது அவரை நோக்கி பார்க்கும் பொழுது when you look unto him, சுகமாய் வாழ்ந்திருந்தார் even though you live a அவரை comfortable பார்க்கும் பொழுது life, நம்முடைய கண்களில் ஒரு அழ வரணும். when you see him, if you get the cry, அதுவே ரட்சிப்பின் அடையாளம். that is the true salvation. ஹalleluya. Hallelujah. நான் ஏற்கனவே ஒரு முறை இதை சொல்லியிருக்கேன். I have already said this. ஒரு 12 வயசு பெண் இறந்து போயிட்டார். A 12-year child died. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. When they called Jesus, இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள நுழைந்தார். Jesus went into the house. எல்லாரும் கூடி அழுதுட்டாங்க. Many people were crying over there. ஹalleluya. Hallelujah. இயேசு கிறிஸ்து அவங்க எல்லாம் பார்த்து Jesus just saw them. வசனம் என்ன சொல்லுதுன்னா, What the verse says is that சந்தடி பண்ணி அழுகிற ஜனங்களை பார்த்து வெளியே போங்க. he just told all the people who are there to go out, who are competing for the crime. ஹalleluya. செத்து போன பிள்ளைக்காக இவ்வளவு பேர் கூடி அழுதுங்க. அவங்களை பார்த்து என்ன சொன்னாங்க? எல்லாம் அழுது வெளியே போங்கன்ட்டார். Just told them, just go out of the place. ஹalleluya. அவங்க எல்லாம் எழுந்து போயிட்டாங்க. Just they took off the place. ஏன் வெளியே போச்சுன்னா, Why? Because வசனம் சந்தடி பண்ணி அழுகிறவங்களை பற்றி என்ன சொல்லியா, அதனுடைய மீனிங் என்ன? what the Bible means about that particular phrase, ஹalleluya. சந்தடி பண்ணி அழுனா அழுகிறதுக்குனே சில பேரை கூட்டிட்டு வருவாங்க. they'll just bring people to cry over that in that place. ஹalleluya. இப்ப எல்லாம் சிட்டிக்கு போயிட்டாங்க. Now people move to cities. வில்லேஜ்ல அந்த நாட்கள்ல வாழ்ந்த டவுன்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா, If you see in the villages and the towns in the earlier days, ஒரு வீட்ல மரணம் நடந்தா if a death happened to a house, தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துருவாங்க. if all the people in the street will come together, ஹalleluya. ஒருவேளை டெட் பாடி ஹாஸ்பிடல்ல இருக்கலாம். even though the
dead body might be in the hospital, ஆனா வீட்டுல எல்லாரும் கூடி கட்டி குடிச்சுன்னு உட்காந்து அழுதுன்னு இருப்பாங்க. but the people in the house will be crying together. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? How many of you saw it? பார்க்காதவங்கலாம் பாவம். ஹalleluya ஹalleluya. அப்போ அழுதுட்டு இருப்பாங்க. And as they were crying. ஹalleluya. அதுக்குள்ள ஒரு சாவுக்கு போயிருந்தோம். So once we went to the death like that, நாங்க ரொம்ப சின்ன வாலிப we were in the teenage years. ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போயிருந்தோம். We were together as a friends. அப்ப அந்த வீட்டுல எல்லாம் அந்த அழுதுட்டாங்க, பாட்டி மாறுமாச்செல்லாம் சேர்ந்து அழுது. So as the grannies and everyone were crying, அப்போ அந்த ஊருக்கு புதிதா வந்த குடும்பத்துல ஒரு பாட்டி வந்து அழுதுட்டு இருந்தாங்க. so a new granny came from different families that cried. எங்க ஃப்ரெண்டு சும்மா இல்ல. So our friend didn't leave us simply. என்ன பண்ணா போட்டு, ஏய் பாட்டி நீ இப்பதானே வந்த ஊருக்கு, உனக்கு இவரை எப்படி தெரியும், நீ அழுறனா? So that friend just went to him, hey granny, why you are crying? Because you don't know him, you just came to this place. பாட்டி மச்சான் அடப்போடா, நான் இவரை பார்த்தா அழுவேன், நான் எங்க வீட்டுக்காரர் நினைச்சா அழுவேன். So that granny said, I'm not crying because of this guy, I'm just crying because of her husband. ஹalleluya. Hallelujah. அப்போ சபைக்கு வந்தா சிலத்து எதையோ நினைச்சு அழுதுன்னு இருப்போம். So when you come to church, you will cry about something else. ஹalleluya. Hallelujah. அவர் பட்ட காயம் எனக்காகன்றது யாரும் அழுது கிடையாது. No one will cry because of the burden that he took. ஹalleluya. Hallelujah. அவர் பட்ட காயம் என்னால தான் யாரும் அழுது கிடையாது. No one would have cried because of the bruise that he got. நம்ம வீட்டுக்காரர் நினைச்சு, நம்ம மனைவி நினைச்சு, பிள்ளைகளை நினைச்சு, வேலையை நினைச்சு இப்படி அழுகுறது தான் ஜாஸ்தி. We will cry about our personal worries that we get in our lives. ஓகே அழலாம். We can cry for that. ஆனால் அட்லீஸ்ட் இந்த 40 நாட்கள் என்பது But at least in this 40 days, அந்த காயம் எனக்காக என்று அழ வேண்டிய நாட்கள். it is the tears that you should put that I had the இதை bruise. புரிந்து because of கொள்ளுகிற that. காரியம் அது பக்குவம் நமக்கு இல்லைனா If you don't have the capacity to listen and take இன்னும் this, அந்த உறவு நமக்கு வரலனா it means that you don't have that affection. ஏசப்பாவோட கூட இருக்கிற உறவு நமக்கு வரலனா It means that you don't have the affection. அவரை தகப்பனால் ஏற்றுக்கொண்ட உறவு நமக்கு இல்லைன்னு அர்த்தம். And you don't have the affection and the அதனால என் அன்பு சகோதரனே சகோதரியே, So dear beloved, அவரை நோக்கி பார்க்கும்போது, as you look unto the Lord, அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது as you look unto the cross, நிச்சயம் நமக்கு ஒரு நினைப்பு இருக்கணும். surely you will have a feeling. அந்த காயம் என்னால் உண்டானது, The bruise that happened was because of me. என் தகப்பன் எனக்காக பட்ட பாடு. The wounds that he got was for me. இன்றைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா Just because I live very happily today, அந்த காயத்தினால் தான். that is because of the wounds that he faced that day.